விஜயகுமார் சார், இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டமாக தென்னிந்தியாவில் முடிச்சுட்டு நீ அடுத்தடுத்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களையும் அடுத்தடுத்த கட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே பாஜகவினுடைய நிலை என்னவா இருக்கு? நியூஸ் ஜே நேயர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். அதாவது பிஜேபி தேர்தலை ஆரம்பிக்கும் போது 400 சீட்டு 450 சீட்டை கைப்பற்றி 3வது தடவையாக முடிசூடா மன்னனாக இந்த மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பார்னு ரொம்ப நம்பிக்கையோடு வந்து தேர்தலை சந்தித்தாங்க. தென்னிந்தியாவில் மிகப்பெரிய பலத்தடி அவங்களுக்கு தென்னிந்தியாவில் எப்பவுமே அவங்களுக்கு வந்து வெற்றி பெற்றது இல்லை அப்படின்றது தெரிஞ்சு தென்னிந்தியாவில் அதை போல் வாக்களிச்சிருது. இப்போ கர்நாடகாவில் தேர்தல் நடக்க போகுது. கர்நாடகாவில் வந்து ஆட்சி பிடிச்சாங்க, இப்போ ஆட்சியை இழந்துட்டாங்க மாநிலத்தில். இருந்தாலும் கர்நாடகத்தில் வெற்றி பெறுவோம்னு என்று நினைக்கும் போது தேர்தலுக்கு முன்பாக இப்போ ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா தேவகவுடாவோட அவங்க கூட்டணி, அவங்க பேரனுடைய லீலைகள் வந்து நாளுக்கு நாள் வருது. பெண்கள் புகார் கொடுத்துன்னு இருக்கிறாங்க, அதனுடைய அவப்பெயர்கள் அவருக்கு வந்திருக்கு. அதனால் கர்நாடகத்தில் அவங்க எதிர்பார்க்குறதே இல்லை, ஒரு 5 சீட்டு ஜெயிக்கிறது கூட முடியாத மாதிரி இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்நாத் ஷிண்டேவை உருவாக்கி சிவசேனாவை உடைச்சி அது மூலயமா மராட்டியத்தில் வெற்றி பெறலான்னு இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. இன்றைக்கி மராட்டியத்தினுடைய நிலைமையே வேறையாக இருக்குது. பீகாருக்கு வந்தாங்க. பீகாரில் நிதிஷ்குமாரை வச்சு நம்ம தேர்தலில் ஜெயிச்சலான்ட்டு, அதாவது பச்சோந்தி கூட தன்னுடைய நிறத்தை மாறத்துக்கு கொஞ்சம் நேரமாக எடுத்துக்கும். அந்த நேரத்தை கூட எடுத்துக்காதவர் நிதிஷ்குமார்னு அந்த மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நபராக இருக்கிறார் நிதிஷ்குமார். அதனால் பீகாரில் பார்த்திங்கன்னா கூட பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதன் பிறகு உத்தரப்பிரதேசத்தில் சராயு நதிக்கரையின் ஓரத்தில் ராமன் கோயிலை நான் திறந்து விட்டேன், ராமன் கோயிலை திறந்தனால அவருடைய ராமன் வாக்குகள் எல்லாம் பெறுவேன் என்று நினைச்சாங்க. வேகமாக ராமன் கோயிலை கட்டி திறந்தாங்க. மக்கள் என்ன சொன்னாங்க, நீ ராமன் கோயிலை கட்டி திறந்த, ஆனால் ராமனை போல ஆட்சி செய்யலையப்பா, உன்னுடைய நிர்வாக சீர்கேடு இருக்குது, உன்னுடைய வெளியுறவு கொள்கையில் நீ தோற்று போய் இருக்கிற. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து விளம்பரத்தில் நிறையா விளம்பரம் பயங்கரமாக உங்களை போன்ற ஒரு பிரதமர் இந்திய நாட்டை இதுக்கு முன்னாடி ஆனது கிடையாது. பொய்யான வெத்து விளம்பரங்களை நிறையா செய்துட்டீங்க. அதன் பிறகு மணிப்பூருடைய கலவரத்தை இதுவரையிலும் ஒன்று என்னன்னு கேட்க முடியல. விவசாயிகளுடைய போராட்டம், அதன் பிறகு கட்சி இலைகளெல்லாம் வந்து தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் கெஜ்ரிவாலை கைது, இப்படியே அவர்களுக்கு இது 7 குற்றச்சாட்டு வலுத்த காரணத்தினால ஏன் தொடர்ந்து அவங்க இந்த எலெக்ஷன் வர்ற சமயத்துல இது மாதிரியான எதிர்வினைகள்லாம் பாஜகவுக்கு வந்துகிட்டு இருக்கு? என்ன? அதாவது வந்து இந்தியான்றது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க. இங்க ஜனநாயகத்தினுடைய குரல் வல்லையை நெரிக்கிற அளவுக்கு திரு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஜனநாயக நாட்டில் ஒரு எதிர்கட்சி, அதாவது இந்தியாவை ஆண்ட, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஆண்ட காங்கிரஸ் கட்சி ஆளும்போது கூட இதே மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தனம் போக்கு இல்லவே இல்லையே. பாருங்க, குஜராத்தில் காந்தி நகரில் போட்டி வேட்பாளருக்கு 16 வேட்பாளர்களை வாபஸ் பெற வைக்கிறாங்கன்னா எப்படி ஆகுது? அழுத்தம் கொடுத்து வாபஸ் பெற. ஆமா, பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியை தான் போட்டியிட்ட வேட்பாளர் 4 பேர் வாபஸ் வாங்குறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி பலவீனமா இருக்குன்னு. பலவீனம்ன்றது இல்ல, இவர்களுடைய பயமுறுத்தல். இவங்க கிட்ட வந்து இன்னமும் இவர்கள் வந்து அடுத்த வாட்டி 3வது தடவை ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்ற மிதப்பிய ஒரு இதுல இருந்திருக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், இந்தியாவில் இவர்களை போல ஒரு சர்வாதிகாரியான ஆட்சி நடந்ததே கிடையாது. விஜயகுமார் சார், இப்ப வழக்கமா நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், தென்னிந்தியாவோட வட இந்தியாவில் பாஜகவுக்கு நிறைய இடங்கள், இப்போ உத்தரப்பிரதேசம் மாதிரியான பெரிய மாநிலங்கள், அதிகமான தொகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நாங்கள் டார்கெட் பண்ணோம்னா அங்க வந்து நாங்க ஜெயிப்போம், அதுதான் எங்களுடைய டார்கெட். அப்படிதான் அவங்க இது கடந்த கால வரலாறுல கடந்த ஆட்சியும் அவங்க ஜெயிச்சாங்க. பேரை சொல்லி தானே அவங்க ஒரு கட்சியில் 5 MP எப்படியாவே படிப்படியா வளர்ந்து இப்ப 10 ஆண்டுகள் 2014 இருந்து 2024 வரலையும் பிரதமரா இருக்கிறாங்க. அதனாலதான் ராமர் கோயிலே வேகமா அயோத்தியில கட்டி வந்தாங்க. ஆனா மக்கள் அதை பார்க்க மாட்டாங்களேங்க. நீ வந்து பிரதமர்ன்றது மதச்சார்பற்ற நாடு இந்த நாடு. நீங்க போய் அதாவது இப்போ தென்னிந்தியாவில் அதை பண்ணியிருந்தா 1 சீட்டு ஜெயிக்கிறது கூட, டெபாசிட் கூட இழந்திருக்க மாட்டாங்க. ஆனா தென்னிந்தியாவை தாண்டி போகும்போது அங்க என்ன பண்றாங்க, மற்ற எல்லா மதத்தினர் மீதும், அதாவது என்ன சொல்றதுன்னா, இவங்களுடைய சர்வாதிகாரத்தனம், இந்துக்கள் மட்டுமே வாக்களிச்சா போதும், இந்துக்கள் வாக்குகளை அறுவடை பண்றதுக்கு மற்ற மதத்தினரை வந்துட்டு என்ன வேணாலும் சொல்லலான்ற ஒரு ஒரு அதிகாரத்தன்மையின் காரணத்தால
இவங்க வட இந்தியாவில் இப்போது தோக்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க, இந்துக்கள் கூட பார்க்குறாங்களே. இந்தியான்ற ஜனநாயக நாடு, இந்தியாவை போல ஒரு நாடு பிரிவினைவாத பேச்சுக்கள் தான் வந்து மதத்தை பற்றியே பேசி மத வெறிய தூண்டுறாங்க. இவங்க இந்த மத வெறிய தூண்டுறதுனால தான் மக்களே பார்த்து இவங்களுக்கு வந்து இனிமேட்டு இவங்களுக்கு ஆட்சி பொறுப்புல கொடுக்கக்கூடாது, இவங்களை தேர்தலில் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது, மக்கள் வாக்களிக்கிறது தயாராட்டாங்க. நீங்க வேணா எதிர்பாருங்க, இவங்க கணக்கு பார்த்த கணக்கு இப்ப 400-450 சொல்லி இருந்தாங்களே, பத்திரிகைகள்லாம் போட்டு இருந்தாங்களே தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி. இப்ப பாருங்க எந்த பத்திரிகையிலுமே இந்த செய்தி வர்றதில்ல. 400-450 சீட்டை பிடிப்பாங்க. ஏன்னா இன்றைய கள நிலவரம் மாறிவிட்டது, கருத்து கணிப்புகள்லாம் பொய்யாக மாறி போச்சு, இவங்களுடைய பிரச்சாரமே மாறி போச்சு. இவங்க வந்து அனைத்து மக்களையும் அரவணைப்போம், இது நாங்க அனைத்து மக்களையும் காப்போம்ன்றதே இல்ல. ஆனா இப்ப இந்த இடத்துல இப்ப பாஜக வந்து அவங்களுக்கான ஆதரவு குறையுது அப்படின்னா அது எங்க போய் ஜாஸ்தியா, காங்கிரஸுக்கு ஜாஸ்தி ஆகுது. அதுதான் அங்கதான் இதாகுது. மாநில கட்சிகள் இப்போ மேற்கு வங்காளத்துல வந்து மம்தா பானர்ஜி ஜெயிக்கிறாங்க, ஒரிசாவில் வந்து ஒரு மாநில கட்சி ஜெயிக்குது, தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற மாநில கட்சி ஜெயிக்குது. இப்படி மாநிலங்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்சி ஜெயித்ததுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியை விட்டுருங்க, பாரதிய ஜனதாவை விட்டுருங்க, தேர்தலுக்கு பிறகு தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள மாநில கட்சிகள் வெற்றி பெறும். அந்த மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து பிரதமர் வேட்பாளர் அப்படி அமைகிற போது, ஏன்னா பிஜேபி வந்து இந்த நாளுக்கு நான் இந்தியாவை ஆனாங்க, அதாவது வந்து நிறைய கனவுகளோட மக்கள் வாக்களிச்சாங்க. நான் தமிழ்நாட்டில் சொல்றேன், இவர் தமிழகத்தினுடைய மீனவர்களை காப்பாற்றுவாரு, தமிழக மீனவர்களுக்கு வாழ்வளிப்பாருன்றான். தமிழக மீனவர்கள் தினந்தோறும் கைது செய்யப்படுறாங்க, அவங்களுடைய படகுகள் பறிமுதல் பறிக்கிறான் சிங்களவன். இன்னைய வரலையும் அவங்கள கேட்டு அவங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த பிஜேபி அரசாங்கம் காக்கல. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு கச்சத்தீவு, அந்த நாட்டுக்காரன் நம்மளை மதிக்கிறதே கிடையாது. அவன் வந்து இந்தியாவை வந்து இது பண்ணிட்டு சீனா கூட உறவு வச்சுன்னு இருக்கிறான். அருணாச்சலம் பிரதேசம் பாருங்க, அவன் வந்து சீனாக்காரன் வந்து தன்னுடைய எல்லையை அருணாச்சல பிரதேசத்தை பறி கொடுக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த பிஜேபியால் இருக்கும். அந்த சீனாவை தட்டி கேட்க கூட முடியாமல் இருக்குது பிஜேபி. அதனால் பிஜேபி எல்லா வகையிலும் தோத்து போச்சு. 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னு சொன்னாரு நரேந்திர மோடி அவர்கள், இதுவரையிலும் கொடுத்தாரா? கருப்பு பணத்தை மீட்டு வந்து தருவேன்னு சொல்லி சொன்னார், இன்னைய கருப்பு பணத்தை மீட்டாரா? சுவிஸ் வங்கியில கொள்ளடிச்சிருக்கிற பணத்தெல்லாம் மீட்பேன் நீங்களே சொல்லலையே. அதே போல இந்தியாவில் கடன் வாங்கிட்டு இந்தியாவில் கடன் வாங்கி ஓடி போனவர்களுடைய எண்ணிக்கை நிறைய பார்த்தீங்கன்னா குஜராத்தை சார்ந்தவர். இன்னைய வரலையும் அவர்களை கைது செய்து கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? இப்படி எண்ணற்ற கேள்விகள் அவர் மீது ஆயிரம் கேள்விகள் திரு நரேந்திர மோடி மீது வைக்கப்படுகின்ற காரணத்தால் வட இந்தியா முழுக்கும் இல்லை, இந்தியா முழுக்கும் பிஜேபி கட்சியை தோற்கடிக்கிறதுக்கு, அவர்களை வெளியேற்றுவதற்கு மக்கள் தயாராக. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயகுமார் சார் நிறைய விஷயங்களை எடுக்கனாங்க. ஏன் எதிர்ப்பு, இந்த 10 ஆண்டு கால ஆன்டி இன்குமென்சி தாண்டி என்னவெல்லாம் இங்க நடந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தல் என்ன மாதிரியான சூழலை இந்த ஜூன் 4க்கு பிறகு இந்த அரசியல் களம் பார்க்க போகிறது? தேசிய கட்சிகள் அல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இங்க நடக்குமா? உண்மையில அதுதான் நடக்கும். ஏன்னா 2014 வந்து நம்ம மோடி அவர்களை பார்க்கும்போது இவர் ஆபத் பாந்தவன் அநாதக ரட்சகன், இந்த இந்திய தேசத்தை காக்க வந்துடும் மக்கள் எல்லாம் வட இந்தியா எல்லாருமே நம்பி தான் அவருக்கு வாக்களிச்சாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை அத்தனையும் பொய்த்து போய்விட்டது. 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர் ஆட்சியில் பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்காத ஒரு பிரதமர் இந்திய நாட்டை ஆண்டார்னா அது பிரதமர் தான். பான்கி பாத்துக்கு மட்டும் வரார், அமராதேஸ்ன்னு சொல்லிவிட்டு தேசத்துக்கு வளர்ச்சியை பண்ணல. இதுதான் அவர் பண்ணாரே தவிர நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது 1000 குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். ஒவ்வொரு குற்றச்சாட்டும் நியாயமான குற்றச்சாட்டு. அதாவது ஜெர்மனி அழியும் போது கூட அந்த ஹிட்லர் சொன்னான், நான் பண்ற எல்லா செயல்களுக்கும் காரணம் தேசலனே சொல்லிவிட்டு இது ஜெர்மனி அழித்தது போல ஜெர்மனியிலாவது ஒரு சர்வாதிகாரி இருந்தான், அந்த ஜெர்மனி அழிச்சிட்டு போனான். இந்தியாவில் 2 சர்வாதிகாரிகள் இருக்கிறார்கள், ஒருவர் நரேந்திர மோடி, இன்னொருத்தர் அமித்ஷா. இந்த 2 பேருமே எல்லா செயல்களுக்கும் தேசலனன் சொல்லிட்டு இஸ்லாமிய மக்களும் இந்த மக்கள் தானே, இந்த நாட்டினுடைய பிரஜைகள் தானே, அவருடைய இதயத்தை, அவருடைய உள்கிடங்கை, அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கின்ற விதத்தில் இதயத்தை ரணமாக்கி விட்டு வாக்குகளை பெற வேண்டும். ஒவ்வொரு இடத்துல சொல்லும் போது சொல்றார், இந்த இடத்துல பரதநாட்டியம் ஆட வேண்டுமா ஆட வேண்டும், அந்த இடத்துல கதகளி ஆட வேண்டுமானால் கதகளி. ஓட்டுக்காக இவர்கள் எதை வேண்டாலும் செய்வார்கள் என்றால் மதத்தில் மதம் துவம்சம், மதத்தை மக்களை வந்து வேறுபடுத்தி பார்த்து
பார்த்து ஒற்றுமையா இருக்கிற இந்த தேசத்தை அதை பிளவுபடுத்த பார்க்கின்ற இந்த பிஜேபி இந்த தேர்தலில் பெரும் தோல்வியை சந்திக்கும். இந்த தோல்வி இதனால காங்கிரசுக்கு பலன் கிடைச்சிட போவதில்லை. மாநில கட்சிகள் விஸ்வரூப வெற்றியை எடுத்து மாநில கட்சிகளுடைய தலைமையில ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பார் ஜூன் மாதம் 4ஆம் தேதி. இதுதான் நடக்க போகுது. பார்க்கலாம்.